மருமகன் மட்டும் இல்லை, மருமகளும் கோபமாக. இப்படி வந்து எல்லாமே வந்து ஒட்டுமொத்த ஸ்டாலின் அவரோட குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபுக்கு வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், சேகர் பாபுவில் இழந்திருக்கிறாங்க. சேகர் பாபு வந்து கடுமையாக வந்து கட்சி நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3ஆம் கட்ட நிர்வாகிகள், நான் சொல்கிறது கொளத்தூர் தொகுதியில் சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமையில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மீது ஒரு அதிருப்தி இருந்தது உண்மை. காரணம் கேட்டால் இதே முக ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வாக்குகள் வெற்றி பெற்றிருந்தாரு கூட என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் சேகர் பாபு வந்து நெஞ்சை நிமித்தி இருப்பார், காலரை தூக்கி விட்டுருப்பார், நான் அண்ணனை பார்த்தீங்களா ஜெயிக்க வச்சிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து தாவேக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாபு யார், நம்ம யார், இப்படி முன்னாள் முதலமைச்சரை நான் தோற்கடித்தேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கூடாதா, அமைச்சர் பதவி கொடுக்கூடாதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரு அங்கங்கே சொல்லிட்டு. 9 பேர் கொண்ட குழுவிலேயே நான் இருந்திருக்கணும், அதாவது அந்த அமைச்சர் பதவியில் நான் இருந்திருக்கணும். சரி, சேகர் பாபுக்கு தான் நிலைமை அப்படின்னு கேட்டால் வந்து அதாவது தோல்வியை அடைய வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி அவர் பக்கம் இருக்கும்போது, இவர் வெற்றி பெற்றவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்த்த அந்த அமைச்சர் பதவி கிடைக்கலன்றதுனால அவருடைய புலம்பல்கள் எல்லாம் வந்து தாவேக தலைமைக்கு வந்து எரிச்சல் விட்டும்படியாக இருந்திருக்குன்றது உண்மை வந்திருக்கு. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பாபுக்களால் பெரும் பிரச்சனைங்க. ஒரு பாபு யார் உங்களுக்கு தெரியும், இன்னொரு பாபு யாருன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே சென்னையை சார்ந்த பாபுக்கள் தான். சரி, என்னதான் நடக்குது இந்த பாபுக்களை சுற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பாபு நம்ம எடுத்துப்போம், சேகர் பாபு. சேகர் பாபு மீது திமுக தலைமை கடும் அதிருப்தியில் இருக்குது. ஏதோ தலைவர் மட்டுமே இல்லை, தலைவியாருடைய துணைவியாரும் வந்து கோபத்தில் இருக்கிறாங்க. சரி, துணைவியார் மட்டுமே இல்லை, மகனும் கோபத்தில் இருக்கிறாரு, தலைவருடைய மகனும் கோபமாக இருக்கார். சரி, மகன் மட்டுமே இல்லை, மருமகனும் கோபமாக இருக்கிறாரு, மருமகன் மட்டும் இல்லை, மருமகளும் கோபமாக. இப்படி வந்து எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த ஸ்டாலின் அவரோட குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபுக்கு வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், திமுக ஆட்சியை விட்டு இறங்கிருச்சு, அதை பற்றி கூட அவங்க வருத்தம் இல்லை. அது வந்து வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் 2 வருடத்தில் கட்சி தொடங்கி அந்த கட்சி வேட்பாளரை வந்து வெற்றி பெறுற அளவுக்கு வந்து அந்த கொளத்தூர் தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிநடத்தின விதத்தில் வந்து சேகர் பாபு மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க, கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது காரணம் என்ன, தொகுதியில் நடந்த வேலைகள் அப்படி அவ்வளோ வேலைகள் நடந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 சொச்ச வாக்குகளில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இழக்கிறாருன்னு சொன்னால் அது யாருமே எந்த சமாதானமும் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்களும் அங்கே வந்து வேலைகள் நடந்திருக்கு கொளத்தூர் தொகுதியில். அந்த ஒவ்வொரு நாட்களுடைய வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த என்ன சொன்ன அந்த ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபுவில் இழந்திருக்கிறாங்க. சேகர் பாபு வந்து கடுமையாக வந்து கட்சி நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3ஆம் கட்ட நிர்வாகிகள், நான் சொல்கிறது கொளத்தூர் தொகுதியில் சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமையில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மீது ஒரு அதிருப்தி இருந்தது உண்மை. காரணம் கேட்டால் 24 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இவர் கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். 24 மணி நேரமும் வந்து நான் தான் நம்பர் 2ன்ற மாதிரி சேகர் பாபு வந்து முக ஸ்டாலினுடைய வேட்டியை பின்னாடி பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தார் இல்லையா. ஒரு படத்தில் வந்து நம்ம விவேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்து போயிடும்போது வேட்டியை பின்னாடி ஒரு நபர் பிடிச்சிட்டு போவார், அந்த மாதிரி தான் இவர் இருந்தார் சேகர் பாபு. அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டத்தில், நான் சொல்கிறது மாநில அளவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவருக்கு ஒரு அதிருப்தி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலர்கள், மாவட்ட அந்த பொறுப்பை சார்ந்த அந்த மாவட்ட பொறுப்பை சார்ந்தவங்க, அந்த கொளத்தூர் பகுதி பொறுப்பை சார்ந்தவங்க அத்தனை பேருமே வந்து கடுமையான ஒரு கோபத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் வந்து சகிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தேர்தலை வந்து உற்சாகமாக வந்து வேலை செய்யலைன்றது தகவல் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நெருக்கமானவர்கள் கொண்டு போய் சேர்த்த செய்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் ஏன் வந்து அமைச்சரை நம்ம வந்து பகச்சிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் விட்டுட்டுருக்குறாங்க. முழுக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ இந்த சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி நடந்துகிட்ருக்கிறாரு தொகுதியில் வேலை செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள்கிட்ட கொளத்தூர் தொகுதியில். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அதிருப்தி. புரோட்டோக்கால்ன்ற அடிப்படையில் முதலமைச்சருக்கு கூட நான் தான் நிற்பேன்,
காலங்காலமாக வந்து அதிமுகலேருந்து வந்த இந்த சேகர் பாபுக்கு முன்னாடியே காலங்காலமாக வந்து முதலமைச்சர் வந்து கலைஞராக இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், காலங்காலமாக கூடவே இருந்த நபர்கள்லாம் கூட ஓரங்கட்டப்பட்டாங்கன்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இவர் எடுத்த ஆயுதம் கேட்டால் முதலமைச்சர் வந்து புரோட்டோக்கால் காமிச்சு, நான் தான் அவருக்கு பக்கத்தில் இருப்பேன், கட்சியாக இருந்தாலும் புரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணுங்கள், நான் தான் அவர் கூட இருப்பேன், நான் தான் நிற்பேன், நான் தான் போவேன், நான் தான் வருவேன், எல்லாம் எனக்கு தான் வேலை செய்யணும், அவர் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது. அப்படி வந்து தொகுதியோட நிர்வாகிகள் இருக்காங்களா, அந்த நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கிட்டார். அதாவது சேகர் பாபு அவர்கள் மீது உள்ள அந்த கோபம் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து அது முதலமைச்சர் மீது திரும்பிடுச்சு. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடைவெளி இருந்ததுன்றது உண்மை. நானும் விசாரித்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து பல பேர் தகவல் சொன்னாங்க. அதாண்டி தொகுதியில் வந்து இவருடைய பயணப்படும் போதெல்லாம், அதாவது முதலமைச்சர் இல்லாமல் வந்து பயணப்படும் போதெல்லாம் ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு சர்வாதிகார தோரணையில் தான் இவர் நடந்துக்கிட்டார். முதலமைச்சர் இல்லாத சமயங்களில் தொகுதி வேலைகளில் போய் பார்வையிடும் போது ஏதோ வந்து ஒரு அதிகார தோரணையில் முகத்தையும் கொஞ்சம் உருன்னு வச்சுட்டு இருந்தது ஒன்று. உச்சபட்சமாக வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய அந்த பிரச்சனை வந்தபோது அதை தொகுதி அமைச்சரை டீல் பண்ண விட்டுருக்கணும், இவர் போயிருக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த பிரச்சனையில் தன்னை ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆணவமாக வந்து அந்த துப்புரவு பணியாளர் பேசுகிறது, ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வந்து பேட்டிகளை கேட்கும்போது அப்போ வந்து நீ எந்த சேனல் சொல்லிட்டு ஆணவமாக பேசுகிறது, இப்படி வந்து சேகர் பாபு வந்து ஒரு ஆணவ பாபுவாகவே மாறினதுடைய விளைவு அது அத்தனை பாதிப்புகளும் வந்து முதலமைச்சர் பக்கம் போயிடுச்சு. இல்லைனா முதலமைச்சர் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேலே வந்து வெற்றி பெற்றிருக்கணும். இன்றைக்கி எப்படி வந்து ஒரு இந்த வெற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஒரு வெற்றி. இன்றைக்கி தொகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விடுறது உண்மை. ஆனால் ஏன் வந்து இந்த 7,000 வாக்குகள் எப்படி போச்சு, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் வந்து சேகர் பாபுவால் தான் போச்சு. முழுக்க முழுக்க இதை எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த வெற்றி வந்து இந்த தோல்வி வந்து யார் காரணம்? இதே மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வாக்குகள் வெற்றி பெற்றிருந்தாரு கூட என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் சேகர் பாபு வந்து நெஞ்சை நிமித்தி இருப்பார், காலத்தை தூக்கி விட்டுருப்பார், நான் அண்ணனை பார்த்தீங்களா ஜெயிக்க வச்சிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 வந்து வாக்குகள் வந்து தோல்வி அடைகிறதுனா அதுக்கு முழுக்க கட்சியினர்கள் வந்து விசுவாசத்தோடு செயல்படவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து சேகர் பாபு வந்து அவருடைய அணுகுமுறை, பேச்சு இதுதான் சொல்லி அங்கே பரவலாக தகவல் இருக்கும்போது சேகர் பாபு இனிமேலும் கொஞ்சம் வந்து ஓரங்கட்டி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட பொறுப்பில் இருந்து உடனடியாக செய்யறதுனால கூட வந்து அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேகர் பாபு வந்து ஓரங்கட்டக்கூடிய அந்த வேலை ஒரு பக்கம் வந்து எடுத்துருக்குறாங்க. இது ஒரு நடக்குது ஒன்று. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து தாவேக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாபு யார் இப்படி ஸோ விஎஸ் பாபுவோட நிலைமை இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு உள்ளே போகும்போது வெற்றி பெற்ற, அதாவது தோல்வியடைந்த ஒரு வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் வந்து நான் வந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு. அங்கே ஒரு கண்ணீர் மல்க வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வந்து ஒரு சூழல் வந்து உருவாகுது, மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பெற்றவர் வந்து தொகுதி பக்கமே உள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு அதிருப்தி. ஏன்னா இந்த வெற்றியே வந்து ஒரு ஃபேக்கு, இந்த வெற்றி வந்து ஏதோ வந்து உள்ளடி வேலை செஞ்சு வெற்றி பெற்றாங்கன்ற மாதிரி தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. எப்படி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோத்தார் அப்படின்றது இப்போது சிஎம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் என்ன கேட்டால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிஎம் தான் சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்களை, அப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உள்ளே போகவே முடியல. விஎஸ் பாபு வந்து தொகுதிக்குள்ளே போய் மக்கள்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் நன்றி சொல்லவே இல்லை. இது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையை பார்த்து தான் என்ன செஞ்சாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வரும்போதும் சரி அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரு. அருகில் உள்ளவர்கிட்ட வந்து நான் வந்து அமைச்சராக்கியிருக்கணும், 9 பேர் கொண்ட அந்த குழுவிலேயே நான் அமைச்சராக்கியிருக்கணும், ஆனால் நான் வந்து ஸ்டாலினையே வெற்றி பெற்றேன், நான் அவரே தோற்கடித்தேன். அதாவது என்னென்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரை நான் தோற்கடித்தேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கூடாதா, அமைச்சர் பதவி கொடுக்கூடாதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதிருப்தி வெளிப்படுத்துகிறாரு அங்கங்கே சொல்லிட்டு. 9 பேர் கொண்ட குழுவிலேயே நான் இருந்திருக்கணும், அதாவது அந்த அமைச்சர் பதவியிலே நான் இருந்திருக்கணும், அதுலேயும் இல்லை. சரி, விரிவாக்கம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுப்போம்னா அதுலேயும் என்னை வந்து கொடுக்காம என்னை ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் புலம்புறாரு. அதையும் உச்சபட்சமாக ஒரு சில வார்த்தைகள் வெறுதா இருக்குன்னா, இந்த அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறவங்களாம் ஒன்றுமே தெரியாதவங்கலாம் அமைச்சர் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து தன்னுடைய சகாக்கள் கிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறாரு. ஒன்றுமே தெரியாதவங்கலாம் வந்து அமைச்சராகிட்டான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது யாரை சொல்கிறாரு? எல்லாருக்குமே பொருந்தும் அவர் சொல்கிறது. ஏன் முதலமைச்சர் வரைக்கும் கூட பொருந்தும் அவர் சொல்கிறது. ஒன்றுமே தெரியாதவங்கலாம் அமைச்சராகிட்டான்,
அப்படின்னு ஒரு அதிருப்தியை வந்து வெளியிட்ட போது இது வந்து மெல்ல மெல்ல வந்து விஜய் அவர்கள் காதுக்கும் போனதாக தகவல் கொண்டு போயிருக்கிறாங்க. அது வியூக அமைப்பாளர்கள் ஜான் மற்றும் இன்னும் சில பல பேருக்கு வந்து தகவல் போகும்போது பார்த்தீங்கன்னா இவரே வந்து இப்படி பக்கத்தில் வந்து புலம்பும் போது என்ன நடக்கும்னு. ரெண்டாவது தொகுதிக்கு போய் இந்த தொகுதி மக்கள்கிட்ட பேசும்போதுன்றது கேட்டால் இப்போ சமீபத்தில் ஒரு சில காணொலிகள் வருது. அது எப்போ பேசுகிறாரா, அது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி பேசினாரா, அது பிரச்சாரத்தப்போ பேசினாரா என்னன்னு தெரியல. மது அருந்திட்டு பேசுகிறத அந்த வீடியோக்கள்லாம் ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும்போது இது வந்து கட்சியோட தலைமைக்கே வந்து போயிருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கும் போயிருக்கு. அதான் தலைமைனா உங்களுக்கு தெரியல, அடுத்தது ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் போய் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. தாவேக்கால இருக்கிற வந்து உண்மையிலேயே வந்து வெற்றியை கொண்டாட வேண்டியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஎஸ் பாபு வெற்றியை கொண்டாடணும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் வீழ்த்திட்டாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருந்தவங்களுடைய மனநிலையை வந்து விஎஸ் பாபு மாற்றிட்டாரு. காரணம் அப்படி அதிருப்தி வெளிப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த புலம்பல்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டு ஏன் பதிவே பண்ணி கொண்டு போய் சேர்க்குற இடத்துல பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சூழ்நிலை பார்த்துக்கிட்டா விஎஸ் பாபுக்கும் டைம் சரியில்லை. சரி, சேகர் பாபுக்கு தான் நிலைமை அப்படின்னு கேட்டால் வந்து அதாவது தோல்வியை அடைய வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி அவர் பக்கம் இருக்கும்போது இவர் வெற்றி பெற்றவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்த்த அந்த அமைச்சர் பதவி கிடைக்கலன்றதுனால அவருடைய புலம்பல்கள் எல்லாம் வந்து தாவேக தலைமைக்கு வந்து எரிச்சல் விட்டும்படியாக இருந்திருக்குன்றது உண்மை வந்திருக்கு. ஸோ எந்த பாபு என்ன ஆவார்ன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இப்போ இடைத்தேர்தல் வருது, ஒரு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் எப்படி வந்து பிரச்சார அந்த ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் எடுக்க போகிறாங்க, இதுக்கு முன்னாடி வேறு நிலைமை வேறு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, நிறைய அவப்பெயர்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து வியூக அமைப்பாளர் வந்து பெரிய வேலை மீண்டும் இருக்குது. என்னை வந்து முதலமைச்சராகவே வந்து ஆக்கி காட்டிட்டார் ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ இந்த 5 இடைத்தேர்தலில் அவர் என்னென்ன உத்திகளை எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்து குறுகிய காலத்தில் வரும்போது பார்த்தா இந்த 5 இடைத்தேர்தலில் என்ன ஆயுதத்தை வந்து ஜான் ஆரோக்கியசாமி எடுப்பார். இப்போ விஜயை பற்றி கவலையே இல்லை யாருக்கும், ஜான் ஆரோக்கியசாமி பற்றி கவலை இல்லை. அங்கே யாரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனை ஓடிட்டு இருக்குதுன்னா மற்ற கட்சிகளுக்கு அத்தனை கட்சிகளுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன வந்து ஆயுதத்தை எடுக்க, என்ன பிரம்மாஸ்திரத்தை எடுக்க போகிறார் அப்படி இந்த 5 இடைத்தேர்தலையும் வந்து ஏன்னா மிகப்பெரிய சவால். ஒரே ஒரு தொகுதியில் வந்து தோல்வியை தழுவினால் கூட பார்த்திங்கன்னா விஜய் என்ற ஆளுமையை நம்பி வந்து ராஜினாமா பண்ண அந்த இடம் வந்து மாற்று கட்சிக்கு போயிடுச்சு. மாற்று கட்சினா வந்து அது திமுக போனாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றால் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் தன் சொந்த செல்வாக்கை இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும். முழுக்க விஜய் என்ற மிகப்பெரிய ஆளுமையை நம்பி தான் இந்த 4 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்ன பிரம்மாஸ்திரத்தை எடுக்க போகிறார் என்பது எல்லாருடைய பார்வையும் இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏதேனும் ஒரே ஒரு தொகுதியில் 5 தொகுதியில் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து தாவேக்கா வந்து வெற்றியை இழந்து தோல்வியை தழுவினால் கூட பார்த்திங்கன்னா அதுதான் வந்து விஜய் அவர்களுக்கு சிக்கலின் தொடக்கமாகவே இருக்கும் அப்படின்றது தான் வந்து அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.